வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணி பண்ண போறோம். இந்த பிரியாணியை ரொம்ப ஈஸியா வேகமா ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள குக்கர்ல செஞ்சிடலாம். ஒரு கப் பிரியாணி அரிசி, அதாவது சீரக சம்பா அரிசி, அதை இந்த பவுல்ல சேர்த்துட்டு கழுவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். உள்ள குக்கர் போட்டிருக்கேன். அதுல 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் நெய். இந்த ஆயிலும் நெய்யும் சூடானதுக்கு அப்புறமா அதுல 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 இன்ச் அளவுள்ள பட்டை, 2 ஏலக்காய், 1 நட்சத்திரப்பூ, 1 பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு. இப்ப சேர்த்த ஸ்பைசஸ்லாம் நல்லா பொரிஞ்சு வாசனை வந்துருச்சு. இதுல வந்து 2 மிளகாவை, பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்திருக்கேன். அடுத்து ஒரு பெரிய வெங்காயம். வெங்காயம் ஓரளவு கலர் மாதிரி வதங்கிருச்சு. இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதனுடைய பச்சை வாசனை போக வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கிட்டு இருக்கும் போதே இதுல ஒரு 10-12 முந்திரியை சேர்த்துக்கலாம். இந்த முந்திரி வந்து ஆப்ஷனல் தான், நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க. காய்கறிகளை சேர்த்துடலாம். 50 கிராம் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி, 100 கிராம் கேரட், 100 கிராம் பீன்ஸ், இதை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து 100 கிராம் உருளைக்கிழங்க இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன், அதையும் சேர்த்துட்டு க்ளீன் பண்ண காலிஃப்ளவர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்த காய்கறிகள் எல்லாம் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கணும். இந்த எண்ணெய் நெய் கலவையில் காய்களை வதக்கிட்டு அதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியையும் சேர்த்து மறுபடியும் வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். சேர்த்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஓரளவு வதங்கி வரட்டும். இப்போ 5 நிமிஷமா காய்கறிகள்லாம் ஓரளவு வெந்துருச்சு. இதில் 1/8 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறணும். நான் இதில் மல்லித்தூளும் கரம் மசாலா தூளும் சேர்த்துருக்கேன். அதுக்கு பதில் உங்கள்கிட்ட பிரியாணி மசாலா தூள் இருந்தால் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கங்க. இப்போ நம்ம காய்கறிகளெல்லாம் மசாலாவோட நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூட 50 ml தயிர் சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அரிசி 20 நிமிஷமாக ஊறிடுச்சு. தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துடலாம். இந்த கப்பில் 1 கப் அரிசி எடுத்திருக்கோம். அதே கப்லேயே 1/4 கப் அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். மறுபடியும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் 1/2 கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளையும் 1/2 கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளையும் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். மூடி போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கங்க. செக் பண்ணி பார்த்துட்டு மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டாச்சு. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் மட்டும் வேக வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வந்துடுச்சு. ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. நல்லா கமகமன் வாசனையாக இருக்குது. இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கலாம். சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. காலிஃப்ளவர் 65 பண்ண போகிறோம். இது நல்லா மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். காலிஃப்ளவரை ஒரு தடவை இந்த மாதிரி 65 செஞ்சு கொடுத்தோம்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை பிளான்ச் பண்ணிக்கலாம். இந்த பேனில் தண்ணி விட்டு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் 1 டீஸ்பூன் கல் உப்பும் 2 பிஞ்ச் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கங்க. இது கூட நம்ம கட் பண்ணி வச்ச காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியில இந்த காலிஃப்ளவர் 3 நிமிஷத்துக்கு மட்டும் வேகட்டும். 3 நிமிஷம் வேக வச்சோம்னா காலிஃப்ளவர் வந்து கொஞ்சம் சாஃப்டாகி வரும். இப்போ 3 நிமிஷம் ஆச்சு. காலிஃப்ளவர் லைட்டாக வெந்திருக்கும். கண்ணுக்கு தெரியாத பூச்சியெல்லாம் இந்த தண்ணியிலேயே விழுந்திருக்கும். இந்த ப்ராசஸ் பண்ணோம்னா நம்ம காலிஃப்ளவர் 65 எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது வெளியில நல்லா கிறிஸ்பியா இருக்கும், உள்ளேயும் நல்லா சாஃப்டா இருக்கும். இப்போ இதை நம்ம தனியாக வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். நல்லா தண்ணியை வடிச்சிட்டு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர்,
1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இந்த மிக்சிங்க்கு தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இட்லி மாவை விட கொஞ்சம் தளர்வா இருக்கிற மாதிரி தண்ணி சேர்த்து கலந்துக்கங்க. கட்டி இல்லாம கலந்துக்கணும். நான் இதுல கலருக்காக எந்த ஆர்டிபிஷியல் கலரும் சேர்க்கல, நீங்க தேவைப்பட்டா சேர்த்துக்கங்க. நல்லா கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு பாத்தீங்கன்னா இட்லி மாவோட கொஞ்சம் தளர்வா இருக்கு. இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்துக்கங்க. இதுல நம்ம கிளீன் பண்ண காலிஃபிளவரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. எல்லா பீசஸ்லயும் இந்த மாவு வந்து நல்லா கோட் ஆகணும். இது அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். அதுக்கப்புறமா எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. எண்ணெய் விட்டு நல்லா சூடாயிடுச்சு. ஒவ்வொரு பீசஸா எடுத்து எண்ணெயில சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம காலிஃபிளவர் பீசஸ் சேர்க்கணும். சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் வந்து மிதமான தீயில வச்சுக்கோங்க. உடனே கரண்டி எதுவும் போட வேண்டாம். இப்ப 2 நிமிஷம் ஆச்சு. மிதமான தீயில தான் வெந்துட்டு இருக்கு. இப்ப ஒவ்வொரு பீஸா நம்ம இந்த மாதிரி பெரட்டி விட்டுறலாம். இந்த மாதிரி அடிக்கடி பெரட்டி விடுங்க. பெரட்டி விட்டு இந்த எண்ணெயில் உள்ள பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா எடுத்துடலாம். இது நல்ல கோல்டன் ப்ரௌனா வந்துடும். நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டாச்சு. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. பபிள்ஸும் ஓரளவு அடங்கிருச்சு. கோல்டன் ப்ரௌன் கலரா இருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல எடுத்துடலாம். வெளியில நல்லா மொறுமொறுன்னு உள்ள சாஃப்டா சுவையான காலிஃபிளவர் 65 ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ளதையும் பொரிச்சு எடுத்துடலாம். இதை ஈவினிங் டைம் ஸ்நாக்காகவும் சாப்பிட்டுக்கலாம். மீல்ஸ் சாப்பிடும்போது சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். மஷ்ரூம் கிரேவி பண்ண போறோம். 200 கிராம் காளான கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். இதுல பெரிய காளானா இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து நீல வாக்குல 3ஆ கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன காளான நீல வாக்குல 2ஆ கட் பண்ணிக்கலாம். ஒரு ஈரமில்லாத மிக்சி ஜார்ல 10 முந்திரியை சேர்த்து நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சுக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளியும் 2 மீடியம் சைஸ் வெங்காயமும் எடுத்து வச்சிருக்கேன். இது ரெண்டையும் கட் பண்ணி தனித்தனியா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த கிரேவிக்கு ஃபர்ஸ்ட் நம்ம காளான எண்ணெயில வதக்க போறோம். அதுக்கு இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்ச காளான இதுல சேர்த்துட்டு கிரேவி பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் காளான இந்த மாதிரி எண்ணெயில வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கிரேவி பண்ணோம்னா கிரேவி ரொம்ப டேஸ்டா இருக்கும். காளான் வதங்கிட்டு இருக்கும்போது காளான்ல உள்ள தண்ணி எல்லாம் லைட்டா வெளிவருது பாருங்க. வெளிவந்துட்டு அதுக்கப்புறமா நல்லா கலர் மாதிரி வதங்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 3ல இருந்து 4 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா காளான்ல உள்ள தண்ணி எல்லாம் வெளியில வந்திருக்கு. காளானுமே சுருங்கி வந்திருக்கு. இந்த தண்ணி எல்லாம் வத்தி அதனுடைய கலர் வந்து லைட்டா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். காளான் 4 நிமிஷமா வதங்கி அதனுடைய கலரும் லைட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல இதை தனியா எடுத்து வச்சுக்கலாம். இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். எண்ணெய் சூடானதும் அதுல 1 இன்ச் அளவு உள்ள பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை, அடுத்து கொஞ்சமா கல்பாசி சேர்த்துக்கங்க, நல்லா வாசனையா இருக்கும். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சு வாசனை வரட்டும். இது கூட நம்ம அரைச்ச வெங்காய விழுதை சேர்த்துக்கலாம். இதை 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கங்க. ரெண்டு நிமிஷம் வதங்கிடுச்சு. அடுத்து இதுல கறிவேப்பிலை, 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கங்க, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது.
இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வெங்காயத்தோட கலர் வந்து மாறி வரட்டும். வெங்காய விழுதோட கலர் மாறி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம அரைச்ச அந்த தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போறதுக்கு ஒரு 3 நிமிஷம் ஆகும். அது வரையும் வதங்கிட்டு இருக்கட்டும். இப்ப 3 நிமிஷம் ஆச்சு. நம்ம சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசனையும் போயிருச்சு, ஓரங்கள்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அடுத்து இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்திருக்கேன். நீங்க உங்களுடைய கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தபடி தண்ணியோட அளவை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூட நம்ம பவுடர் பண்ண முந்திரியை சேர்த்து நல்லா கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்து எண்ணெயில வதக்கின காளானை சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. ஏற்கனவே நம்ம காளானை வதக்குனதுனால காளான் வந்து 4 இருந்து 5 நிமிஷத்துக்குள்ளேயே வெந்துடும். நம்ம முந்திரி பவுடர் சேர்த்திருக்கிறதுனால நல்லா திக்காய் வந்துடும். இப்ப 4 நிமிஷம் ஆச்சு. சேர்த்த காளானும் நல்லா சாஃப்டா வெந்து கிரேவியும் திக்காய் வந்திருக்கு. அடுத்து இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு நம்ம இதை இறக்கிடலாம். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.